1. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த முதல் சங்கீதத்திலே நாம் முழுவதுமாய் வாசித்து பார்க்கிற பொழுது 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களையும் நல்ல முறையிலே வாசித்து பார்க்கிற பொழுது தலைப்பாக 2 விதமான மனிதர்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 விதமான மனிதர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த சங்கீதம் 1ல் 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், இந்த வசனத்திலே முதலாவதாக தீய வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று சொல்லி முதலாவது மனிதர்களாக நான் சொல்லுகிறேன். 2ஆவதாக சங்கீதம் 1ல் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கிற பொழுது 2ஆவதாக தூய்மையான வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லுவதற்கு முன்பாக, விளக்குவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தின் பொதுவான சில காரியங்களை சொல்லி அதன் பிறகு நாம் 2 விதமான மனிதர்களை குறித்து சிந்திக்கலாம். அதை நான் விளக்குகிறேன். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தேவனோடு கூட எல்லா காலகட்டங்களிலும் தொடர்புடையவனாகவும் உறவாடுகிறவனாகவும் ஐக்கியப்பட்டவனாகவும் தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி ஜீவிக்கிற மனிதனாக இருந்திருக்கிறான். 2ஆவதாக இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைமையை குறித்தும் நன்கு அவன் சீர்தூக்கி பார்த்து பரிசீலனை செய்து யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அதன் நடுவிலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாக அவன் செய்து நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையான ஒரு பூரண மனிதனை இந்த சங்கீதத்திலே காணலாம். 4ஆவதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் படிப்படியாக தேவ சாயலாக மாற்றப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு எது தேவை என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் காணலாம். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதி போராட்டத்தின் நடுவிலும், பிரச்சனையின் நடுவிலும், சோதனையின் நடுவிலும் துரத்தப்படுகிற ஒரு நிலையிலுமே வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்க முடியும். தாவீது ராஜாவாகுவதற்கு முன்பும் ராஜாவான பின்பும் கோலியாத்தை போன்ற, சவுலை போன்ற எவ்வளவோ எதிராளிகள் தோன்றி தாவீதுக்கு எதிராக எழும்பி செயல்பட்டார்கள். அதன் நடுவிலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தன்னுடைய பொறுப்பான அனுபவங்களை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை சங்கீதக்காரன் காத்து கொண்டதை நாம் அறிகிறோம். எப்படி காத்து கொண்டான் என்று சொன்னால், கர்த்தருடைய வேத வசனத்தின்படியும் தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேர்வதின்படியும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்ல முறையிலே பராமரித்து அவன் பாதுகாத்துக் கொண்டதை நாம் அறிய முடியும். இப்போது எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 விதமான மனிதர்களை குறித்து நாம் சிந்திக்க முற்படலாம். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது சொன்னேன் தீய வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று சொன்னேன். இந்த தீய வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று சொல்லும்போது ஒரே மனிதன் பல்வேறு தீய அனுபவங்களை கொண்டிருக்கலாம், அல்லது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தீய அனுபவங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை 4 வசனங்களிலே 3 விதமான சுபாவங்களை உடையவர்களை பார்க்கிறோம். முதலாவதாக துன்மார்க்கர்கள். நீதிமொழிகள் 15 அதனுடைய 9 வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே துன்மார்க்கருடைய வழியானது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசியாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4 அதனுடைய 15 வாசிக்கும் போது அதை வெறுத்துவிடு என்றும் அதன் வழியாய் போகாதே என்றும் அதை விட்டு விலகி கடந்து போ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:19 வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போன்றது என்றும் துன்மார்க்கர்கள் எப்போது இட
இடறி விழுவார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் துன்மார்க்கருடைய அனுபவமாக இருக்கிறது. ஆகவே அந்த அனுபவங்களில் இருந்து விலகி வாழும்படி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இரண்டாவதாக பாவிகள். நீதிமொழிகள் 13:21 வாசிக்கும் போது பாவிகளை தீவினைகள் தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். என்னாவதிலே ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுக்குள் இருக்கிற பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பரியாசக்காரர்கள். எரேமியா 15:17 வாசிக்கும் போது எரேமியா சொல்லுகிறார், பரியாசக்காரருடைய கூட்டத்தின் நடுவிலே நான் ஒரு நாளும் ஒரு காலம் உட்கார்ந்து கலிகூறுவது இல்லை என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14:6 வாசித்து பார்க்கிற பொழுது பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13 அதனுடைய 1 வாசித்து பார்க்கிற பொழுது பரியாசக்காரர்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாற்றார்கள், கடிந்து கொள்ளுதலை வெறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, இந்த துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது சங்கீதம் 1:1 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நடவாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நில்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உட்காராமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்திலே தீய வழியிலே படிப்படியாக அவன் வளர்ந்து வீழ்ச்சி அடைகிற ஒரு முடிவான நிலையை அங்கே கொண்டு வருகிறதை நாம் அறிய முடிகிறது. தீய வழியில் வாழ்கிற மனிதர்கள் நல்வழியிலே வாழுகிற மனிதனையோ அல்லது சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்தோ இந்த இடத்திற்கு போ என்றும் இந்த காரியங்களை செய் என்றும் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன்படி அவர்கள் செய்ய முற்படுகிற பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் போதோ ஒரு இடத்திற்கு போகும்போதோ அவர்கள் கடந்து போகிற நிலையிலே இந்த துன்மார்க்கனை விட்டு கடந்து போகிற பொழுது அங்கே பாவிகளை சந்திக்கக்கூடும். அங்கே பாவ புனைப்புகளுக்கு இடைபட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பாவ காரியங்களிலே ஈடுபட வேண்டியதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படுகிறது. அதை தாண்டி போனால் அங்கே பரியாசக்காரர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அங்கே பரியாசக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவர்கள் கேலி பேச்சுகளும், கிண்டல் பேச்சுகளும், தூஷண பேச்சுகளும், அவர்கள் சீர்கேடான பேச்சுகளும் பேசி கேளிக்கையாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே நாம் கடந்து போகிற பொழுது நாம் அதை போன்ற ஒரு அனுபவங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். மத்தேயு 12:36 வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் என்னிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நடவாமல், நில்லாமல், உட்காராமல் இருப்பதை தீய வழியிலே கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் வளர்ந்து வீழ்ச்சி அடைகிற நிலையை காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நிலைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி வேதம் சொல்லுகிறபடி அதற்கு விலகி நாம் வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. இரண்டாவதாக சொல்கிறோம், தூய்மையான வாழ்வு செய்கிறவர்கள் என்று சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, தூய்மையான வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று சொல்லும்போது 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக வேதத்தில் பிரியமாக இருப்பவர்கள். எரேமியா 15:16 வாசிக்கும் போது உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் அந்த மனிதனுக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதாக சொல்லுகிறது. சங்கீதம் 119:113 வாசிக்கும் போது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக வேதத்தில் யாரமாக இருப்பவர்கள். சங்கீதம் 119:97 வாசித்து பார்க்கிற பொழுது தேவனுடைய வேதம் நாள் முழுதும் என் தியானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:16 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:34 வாசித்து பார்க்கிற பொழுது அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக வேதத்தின்படி வாழுகிறவர்கள். லூக்கா 1:6 வாசிக்கும் போது வேத வசனத்தில் உள்ள கற்பனைகளின்படியும் நியமத்தின்படியும்
குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியும் செம்மையும் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, சிமியோன் என்கிறதான மனிதன் அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாக வாழ்ந்தான் என்றும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான் என்றும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கே 84 வயது கொண்ட அன்னாள் என்கிறதான நபர் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார்கள் என்றும் தேவனை விட்டு நீங்காமல் இருந்தார்கள் என்றும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் தேவனிடத்திலே இரவும் பகலுமாக உபவாசித்தார்கள் என்றும் ஜெபித்தார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவர்கள் காத்திருந்து அவரை தரிசித்தார்கள், அவரை பற்றி அநேகருக்கு சொன்னார்கள் என்று அந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 அதனுடைய 1 வாசித்து பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:2 பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னால் எல்லா விதமான நலன்களையும் குறிப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் தூய்மையான வாழ்வு செய்கிற மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் தீமையான வாழ்வை விட்டு விலகி தூய்மையான வாழ்வுக்கு நேராக வருவோமானால் நிச்சயமாக எல்லா விதமான நலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவதாக நீர்க்கால்கள், ஜீவ ஊற்றாகிய வசனமும் பரிசுத்த ஆவியில் நிறைவும் உள்ள ஒரு அனுபவம் தான் நீர்க்கால்கள். ஏசாயா 55:1, யோவான் 7:37 8ஆம் வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 17 8ஆம் வசனத்திலும் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக நடப்படுதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே அது பிடுங்கி நடப்படுகிற ஒரு அனுபவம். தேவனுக்கு முக்கியத்துவம் தராத இடத்திலிருந்து, தேவ அன்பும் கிருபையும் இல்லாத இடத்திலிருந்து, சோதரம் வறண்ட வறட்சியுமான இடத்திலிருந்து தேவனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதான நலமான இடம் அல்லது செழிப்பான இடம் அல்லது சோதரம் நல்ல நீரோட்டமான இடத்திலே நடப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 92:13 சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று. தேவனுடைய சத்தியமும் கிருபையும் அன்பும் நிறைவும் உள்ள இடத்திலே நாம் நடப்படுகிற பொழுது நிச்சயமாக நாம் செழித்திருக்க முடியும். மூன்றாவதாக வேர் விடுதல். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கே சபை கூடி வருகிறதை விட்டுவிடாது இருக்கிற ஒரு அனுபவம். அதாவது பரிசுத்தவான்கள் ஐக்கியப்படுகிற இடத்திலிருந்து சோதரம் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 12:3 வாசிக்கும் போது, நீதிமானுடைய நேரம் அசையாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு சபையிலிருந்து தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் இன்னொரு சபையிலே நடந்து போவதை சோதரம் அது தவறான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே நீதிமானுடைய நேர் அசையாது என்று நீதிமொழிகள் 12:3 நமக்கு உறுதியாய் கொடுக்கிறது. ஆடுகிற ஒரு அனுபவம், அசைகிற அனுபவம், விலகிச் செல்கிறதான அனுபவம், தேவையில்லாமல் குற்றப்படுத்தி தன்னிச்சையாக சுயமாய் பிரிந்து போகிற அனுபவத்தை விட்டு விலகி நிற்க தேவன் விருப்பம் கொடுக்கிறார். நான்காவதாக கனி கொடுத்தல். யோவான் 15 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். யோவான் 15:8 வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக வாய்க்கும்படி செய்தல். யோசுவா 1:8 வாசிக்கும் போது, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற பொழுது அவன் வழியை வாய்க்கப்படுவான் என்று சொல்கிறது.
3 யோவான் 2 வாசிக்கும் போது, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கும் போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:3 வாசிக்கும் போது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் என்றும் யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனாக இருந்தார் என்றும் அவருடைய காரியங்கள் எல்லாம் சகலமும் எகிப்து தேசத்திலே வாய்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே வேதத்தில் பிரியமாக இருந்தால், வேத வசனத்தில் தியானமாக இருந்தால், வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் நாம் செய்வது எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் சங்கீதம் 1:2 வாசித்தோம். சோதரம் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் என்று. இரவும் பகலும் என்று சொல்லுகிற போது, இரவு என்று சொன்னால், இரவு பகல் என்று சொல்லுகிற பொழுது 2 விதமான அனுபவங்களை குறிக்கிறார். இரவு பகல் தொடர்ச்சியான அனுபவத்தை காண்பிக்கிறது. இரவு பகல் சொல்கிறோம் காலத்தின் தன்மைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தொடர்ச்சியான அனுபவம் என்று சொன்னால், இரவு பகலும் வேத வசனத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். அதாவது காலை, மதியம், மாலை, இரவு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உண்டாக்கி அந்த அனுபவங்களிலே நாம் தொடர்ச்சியாக ஜீவிக்க வேண்டும். 2வதாக, இரவு என்பது இருண்ட காலம், பகல் என்பது வெளிச்சத்தின் காலம். ஆக இருண்ட காலமான, இருளான, தோல்வியான, நிர்பந்தமான, விரக்தியான காலங்களிலும், வெளிச்சமான அதாவது வெற்றியின் காலங்களிலும், ஒளிமயமான காலங்களிலும் நாம் வேதவசனத்திலே பிரியமாயிருந்து தியானமாயிருந்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவங்களை அந்த வார்த்தை காட்டிக் கொடுக்கிறது. இப்படி ஒரு நபர் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கும் போது, ஆண்டவர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்லோரையும் தீயோரையும் அவர் பார்த்த காரணம் என்னவென்று சொன்னால், நல் வாழ்வு செய்கிற, அதாவது தூய்மையான வாழ்வு செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தீய வாழ்வு செய்கிற மனிதர்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தீய வாழ்வு செய்கிற மனிதர்கள் அழிவார்கள் என்று, தூய வாழ்வு செய்கிற மனிதர்கள் நித்திய காலமாய் வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 1 தீய வாழ்வு செய்கிற மனிதர்களை குறித்து 4ஆம் வசனம் பதரை போல் இருக்கிறார்கள் என்றும், 5ஆம் வசனம் நீதிமான்களின் சபையிலே நிலைநிற்பதில்லை என்றும், 6ஆம் வசனம் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் தூய வாழ்வு செய்கிற மனிதர்களாய் இருந்தால் நித்திய காலமாய் வாழலாம். எந்த சூழ்நிலையிலும் நீதிமொழிகள் 14:19 சொல்லுகிறபடி, சோதரம் துன்மார்க்கர் நல்லோருக்கு முன்பாகவும், சோதரம் தீயோர் நீதிமான்களுக்கு முன்பாகவும் குனிவது உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் நித்திய காலமாய் வாழ வேண்டுமானால் தூய்மையான வாழ்வு செய்வோம், நித்திய காலமாய்